மக்கள் அதிமுக மீது கொண்ட நம்பிக்கையின் சான்றாக புரட்சி தலைவருக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் மட்டுமே தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சி பொறுப்பை வழங்கினார். அவர்களுக்கு பின்பு அவர்களின் வழியில் ஆட்சி செய்த அண்ணன் எடப்பாடியார் கொரோனா காலம் போன்ற கடுமையான சூழலையும் மீறி தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பான ஆட்சியை வழங்கினார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் செயல்படுத்த முடியாது என்று தெரிந்தும் 500க்கும் மேற்பட்ட பொய்யான வாக்குறுதிகளை கூறி தமிழ்நாட்டு மக்களை நம்ப வைத்து ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தது ஸ்டாலின் அவர்களின் விடியா திமுக அரசு. சில வாக்குறுதிகளை மட்டுமே, அதுவும் அறகுறையாக செயல்படுத்தி சட்டம் ஒழுங்கு, பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாற்றி விலைவாசியையும் வரிகளையும் விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்த்தி மக்களின் வாழ்வாதாரத்தை சீரழித்துள்ளதுதான் இவர்களின் சாதனை. ஊழல் நிறைந்த மக்கள் விரோத ஸ்டாலின் அவர்களின் திமுக ஆட்சியால் இருட்டில் தள்ளப்பட்டுள்ள ஏழை எளிய தமிழ் மக்களை எப்பொழுதும் மக்கள் முன்னேற்றத்துக்கும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கும் சிறப்பு முக்கியத்துவம் கொடுத்த புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சியால் மட்டும் தான் தமிழ்நாட்டை இந்த அவல நிலையிலிருந்து மீட்டெடுக்க முடியும். ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல், அந்த மாறுதலை செய்வது தேறுதல் உண்டு.